ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் உளுந்து உருண்டை தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இடுப்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துருவோம். 4 கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் உளுந்து மாவுக்கு 1 கருப்பட்டி கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல கருப்பட்டி. இது உளுந்து மாவு. உளுந்து கருப்பு உளுந்து நம்ம வாங்கி வறுத்து மிஷினில் பொடிச்சு வச்சுருக்கிறது. இதில் 3 கிளாஸ் நம்ம போட போகிறோம். அதுக்கு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உளுந்து மாவு கிளாஸ் நிறச்சி எடுத்து வச்சுருக்கறனால. பாருங்கள், கருப்பட்டியெல்லாம் இப்படி நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். தட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வரணும். பவுட்ரு மாதிரி பொடியணும். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பொடிச்சு ஒவ்வொரு வாட்டி தட்டி தட்டி போட்டு இந்த மாதிரி பொடிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். நைஸாக இப்படி பொடிக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன தருத்தருப்பெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, நம்ம எண்ணெயில் போட்டு உருட்டும்போது கரெக்டாகிடும். உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொட்டி மத்து கரண்டி வச்சு இளக்கணும். இதை நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இதில் 300 இருக்குது எண்ணெய். நல்லெண்ணெய் 300 வேணும். 1 கிளாஸ் உளுந்து மாவுக்கு 100 நல்லெண்ணெய் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விடணும். உளுந்து மாவும் கருப்பட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டுட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இளக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 நம்ம அந்த 300 எண்ணெய் ஊற்றணும். கண்டிப்பாக சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா செக்கில் வாங்கின நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி அமுத்தும்போது வெளியில் எண்ணெய் பசை வரணும். கையில் அமுத்தும்போது எண்ணெய் நம்ம கையில் இருக்கணும். இது கொஞ்சம் கூட எண்ணெய் நல்லா ஊற்றணும். ரொம்ப ஊற்றினாலும் நமக்கு உருண்டை பிடிக்க கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி உருட்டும்போது கடைசியில் இந்த மேலால் எண்ணெய் வருது பார்த்திங்களா? பாருங்கள், இந்த எண்ணெய் வெளியே தெரியணும். ஷைனிங்காக இருக்கும் பார்க்கும்போது. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி 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 இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டா உங்களுக்கு 10 நாள் ஆனால் கெட்டு போகாது. வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வெளியில் வச்சு நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்கலாம். இடுப்புக்கு பலம், நல்ல இடுப்புக்கு பலம் கிடைக்கும். ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்தில் 1-4 நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போவே கொடுத்து பழக்கிட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிட்டு பழகிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி 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 வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா போக வர சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நான் ஒரு டைம் வறுக்கிறது காமிச்சு கொடுக்குறேன். ஒரு கிலோ கருப்பு உளுந்து முழுசாக இருக்கிற உளுந்து வாங்கி நம்ம சட்டியில் போட்டு வறுத்து நம்ம மிஷினில் கொடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். பொடிச்சு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். நம்ம தேவை வரும்போது செஞ்சுக்கலாம். வாரத்தில் 1 நாள் கூடி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ போட்டும் கூடி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப செஞ்சு வைக்காட்டியும் அந்த மாதிரியும் கூடி ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கருப்பட்டியும் நாட்டு கருப்பட்டி, நல்ல கருப்பட்டி தான் போடணும்.
வேறு எதுவுமே தேவையில்லை. உளுந்து மாவும் நல்லெண்ணெயும் கருப்பட்டி மாத்திரம்தான் இதில் தேவை. ரொம்ப ஈஸியான வேலையும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.